ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யாழ்னிஸ் பிளேஸ். இன்றைக்கு 2024ல் நான் எப்படி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணினான்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் கிறிஸ்மஸுக்கு முதலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் திங்ஸ்கள் வாங்கியிருந்தேன். அதுவும் என்னென்ன எல்லாம் வாங்கினான்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். வீட்டையும் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணியிருந்தேன். அதோட ஹஸ்பண்ட் பிள்ளைகளுக்கு விருப்பமான ஃபுட்டுகளும் குக் பண்ணியிருந்தேன். என்னென்ன எல்லாம் குக் பண்ணினான்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ குயிக்காக இந்த முறை கிறிஸ்மஸுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் என்ன எல்லாம் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். கிறிஸ்மஸ் டைமில் நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாம் வரும். நான் செராமிக்கில் வுட்டில் செய்த 2 கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வாங்கியிருக்கிறேன். இது ஒரு மினி ஆர்டிஃபிஷியல் கிறிஸ்மஸ் ட்ரீ, சின்ன பைன் கோன்ஸோட டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கிறேன். என்னட்ட ரெட் க்ரீன் கலரில் ஓர்னமெண்ட்ஸ் இல்லாதபடியாக என்னட்ட இருக்கிற ஓர்னமெண்ட்ஸோடு சேர்த்து இந்த முறை இந்த கலர்ஸ்லேயே மிக்ஸ் பண்ணி வைப்போம்ன்றதுக்காக கொஞ்சம் மினி ஓர்னமெண்ட்ஸ் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன். இந்த 2 பைன் ஸ்டெம்ஸுமே எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. அதோடு சேர்த்து பைன் கோனும் வாங்கியிருக்கிறேன். என்ட்ரன்ஸில் இருக்கிற கொன்சோல் டேபிளில் வைக்கிறதுக்காக. லாஸ்ட் இயர் கார்லண்ட் வச்சுருந்தேன். நான் இந்த முறை சும்மா இதை மட்டும் சிம்பிளாக வைப்போம்னுட்டு வாங்கியிருக்கிறேன். 2-3 வெரைட்டிஸில் பெரிஸும் வாங்கியிருக்கிறேன். ஒரு கிளாஸ் சர்விங் பவுல் வாங்கியிருக்கிறேன். இதில் ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ், சின்ன கப் கேக்ஸ் எல்லாம் செய்து வைக்க வடிவாக இருக்கும். என்னட்ட இல்லாதபடியாக கிளாஸில் வாங்கியிருக்கிறேன். அதோட கொஞ்சம் ரிப்பன்ஸும் தேவைப்பட்டது, அதால் ரிப்பனும் வாங்கியிருக்கிறேன். அடுத்ததாக மினி கோல்டு டோங்ஸ் வாங்கியிருக்கிறேன் கிறிஸ்மஸ் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக. இப்போ எல்லாம் நிறைய ஃப்ளேம்லெஸ் கேண்டில்ஸ் வருது. ரிமோட்டோடைய வரபடியாக யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். அதோட சேஃப்டியும் கூட. சின்ன ஆக்களை எல்லாம் வச்சுருக்கிறவ இதை வாங்கி யூஸ் பண்ணினா பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். இப்போதைக்கு நான் 1 வாங்கியிருக்கிறேன். கிறிஸ்மஸ் டைம் வரைக்கும் நிறைய சேலுகள் எல்லாம் போட்டு கொண்டிருப்பினா அந்த டைம் போய் வாங்குவோம்னுட்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இது ஒரு சின்ன போல் வாங்கியிருக்கிறேன், மீட் அதில் குக் பண்ணிக்க கிரேவி செய்து வைக்கிறதுக்காக. எனக்கு இப்படி ஒயிட் டிஷ்ஷுகள்னாலே சரியான விருப்பம், உடனே வாங்கிடுவேன். லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸுக்கு இதை மாதிரி பெருசு வந்திருந்தது வாங்கியிருந்தேன். கிறிஸ்மஸ் டைமில் தான் இப்படி கொஞ்சம் வித்தியாசமான டிஷ்ஷஸ் எல்லாம் வரும். இந்த முறை சின்னன் வந்திருந்தது. அதோட சேர்த்து இதுலேயும் கறியல் எதுவும் குக் பண்ணி வைக்கலாம்னுட்டு வாங்கியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இது ரெயிலிங்கில் வைக்கிறதுக்காக கார்லேண்ட் வாங்கியிருக்கிறேன். இதில் ஒரு 4 வாங்கியிருக்கிறேன். என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது ஸ்னோ ஃப்ளாக் கார்லேண்ட். அது ஒவ்வொரு முறையும் மேலே போய் கீழே வரைக்கெல்லாம் டஸ்ட் மாதிரி எல்லாம் வரும். எனக்கு கொஞ்சமும் டஸ்ட்டுகள் ஒன்றும் இருந்தால் பிடிக்காது. அதால் எனக்கு தான் கூடவே இல்லை, ஓடி போய் ஒவ்வொரு முறையும் க்ளீன் பண்ணணும் கீழே எதுவும் டஸ்ட்டுகள் மாதிரி இருந்தால். அதால் நான் இப்போ கொஞ்ச நாளாக ரெயிலிங் ஒன்றும் டெக்கரேட் பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த முறை எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது, அதால் இதில் ஒரு 4 வாங்கியிருக்கிறேன். சோஃபார் இவ்வளவு தான் வாங்கியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கேண்டில்ஸும் வாங்க வேண்டி இருக்குது. அடுத்ததாக டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். வீட்டில் உயரமான இப்படி ஸ்டெப்ஸுகளில் நின்று கார்லேண்டில் வைக்க சரியான கேர்ஃபுல்லாக தான் நின்று ஒர்க் பண்ணணும். இதில் நாங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு கேட்க மாறி காலை வேறு இடத்துல வச்சுட்டோம்னா பின்பக்கமாக அப்படியே விழுந்துடுவேன். அதோட ஸ்டெப்ஸுகளும் கூட சொக்ஸுகளோட எல்லாம் கேட்க வழுக்கி விட்டுரும். நானும் ஹஸ்பண்டும் இப்போ நின்று ஒர்க் பண்ணிக்க பிள்ளைகள் நின்று கீழே பார்த்து கொண்டு தான் நிற்கினேன். அதோட தனியாக வீட்டில் நிற்கையும் இப்படி நின்று எல்லாம் தனியாக ஒர்க் பண்ணக்கூடாது. எங்கள்ட நேபர்ஸ் இந்த சன் ஒரு ஆளும் கிறிஸ்மஸுக்கு டெக்கரேட் பண்ணி கொண்டு கேட்க ஸ்டெப்ஸில் இருந்து அப்படியே விழுந்துட்டார். அதால் எப்போவுமே பக்கத்தில் ஆக்களை வச்சு கொண்டு தான் நின்று ஒர்க் பண்ணணும். கார்லேண்ட் வாங்கிக்க லைட்ஸுகளோட இருக்கிறதா பார்த்து வாங்கினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
அப்படியே ரெயிலிங்கில் சுற்றி விடலாம். நான் வாங்கினதுக்கு வந்து லைட்ஸ் இல்லாதபடியாக டாக்டருக்கும் வந்து லைட்ஸுகள் எல்லாம் இப்படி வச்சா நிறைய பிடிக்கும். அதால் நான் செப்பரேட்டாக வாங்கி இப்படி போட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்படி போடைக்க கன நேரம் எடுக்கும். ஒவ்வொரு இயருமே நிறைய வித்தியாசமாக ஓர்னமெண்ட்ஸ்கள் எல்லாம் வரும். நானும் ஒவ்வொரு முறையும் கொஞ்சமாக வாங்கிடுவேன். ஆனால் எல்லாத்தையுமே வச்சிருக்கிறேல எனக்கு தேவையானது கூட விருப்பமானதெல்லாம் வச்சுக்கொண்டு மற்றதுகளெல்லாம் கிறிஸ்மஸ் ட்ரீயை எடுத்து உள்ளுக்கு வைக்க தேவைப்படாததில் எடுத்துக்கொண்டு போய் வேல்யூ வில்லேஜில் வச்சு விடுவேன். அவை வந்து அதை கொஞ்சம் காசுக்கு தேவைப்படுறவைக்கு செல் பண்ணிடுவேன். இப்போ நான் என்னட்ட இருக்கிறதோட இந்த முறையும் வாங்கினதையும் சேர்த்து வைக்க போகிறேன். ரீசென்ட்லியாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். ஸ்ரீலங்காவில் கிறிஸ்மஸுக்கு இந்த ட்ரீஸ் கிறிஸ்மஸ் லைட்ஸ் ஓர்னமெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்கள்னு போட்டிருந்துச்சுன்னா அங்கேயோட கம்பேர் பண்ணிக்க கனடாவில் இது எல்லாமே சரியான எக்ஸ்பென்சிவ். கிறிஸ்மஸ் லைட்ஸுகளுமே வந்து அங்கே பெரிய ட்ரீஸுக்கு போடுற மாதிரி உள்ளதெல்லாம் 1000 ருபீஸுக்கு உள்ளே தான் போட்டிருந்துச்சுன்னா இங்கே எல்லாமே 100 லைட்ஸ் உள்ள பாக்ஸ் எல்லாம் $25 மேலேயாக தான் இருக்கும். அது மாதிரி ஓர்னமெண்ட்ஸும் பெரிய பாக்ஸுகள் எல்லாம் 600 ருபீஸ் ஏதோ போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே அதில் எல்லாமே $50 அப்படி தான் வரும். சில டெக்கோர் ஸ்டோர்ல எல்லாம் ஓர்னமெண்ட்ஸ் தனியாகவே வச்சுருந்துருப்பினேன். பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக வடிவாக இருக்கும். ஆனால் அதோட ப்ரைஸுமே சரியான கூடவே இருக்கும். அப்படியான ஓர்னமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று வந்து $14 இருந்து $18 வரைக்கும் இருக்கும். அங்கே வந்து இங்கேயோட கம்பேர் பண்ணிக்க சரியான சீப்பாக தான் இந்த டெக்கரேட்டிவ் ஸ்டஃப்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ரெயிலிங்கில் போட்ட கார்லண்டுக்கு வந்து நிறைய சின்ன லைட்ஸ் தேவைப்பட்டது. ஆல்ரெடி 2 இயர்ஸுக்கு முதல் என்னிட வாங்கின 2 பாக்ஸ் இருந்தது. அதில் ஒன்றுக்குள்ள வந்து 40 சின்ன லைட்ஸ் தான் இருக்கும். அப்போ நான் வாங்கிக்க ஒரு பாக்ஸ் வந்து $3 ஏதோ. இப்போ நான் எக்ஸ்ட்ராவாக நிறைய தேவைப்பட்டபடியாக இப்போ போய் பார்க்க அது வந்து $8க்கு போட்டிருந்துச்சுன்னா கனடாவில் இப்போ எல்லாமே விலை கூட்டி வச்சிருக்கேன்னா அது மாதிரி பாக்ஸிங் டே வந்து முந்தியெல்லாம் பாக்ஸிங் டேண்டா உண்மையாகவே நல்ல டீல் எல்லாமே வாங்கலாம். இப்போ வந்து பாக்ஸிங் டேண்ட அந்த சாமானோட ப்ரைஸை வந்து நல்லா கூட்டிகிட்டு ரெகுலர் ப்ரைஸுக்கு தான் போட்டிருப்பினா. அதால் இப்போ பாக்ஸிங் டே வந்து பெருசாக ஷாப்பிங் செய்கிறது வேர்த்து இல்லை. டேபிள் ஆல்ரெடி க்ளீனாக இருந்தாலுமே முதல் இருந்ததை எல்லாம் எடுத்துட்டு திருப்பி இப்போ வைக்க வடிவாக க்ளீன் பண்ணிட்டு வச்சா தான் பார்க்குறதுக்கு நல்ல ஷைனியாக இருக்கும். அது மாதிரி வீட்டில் இருக்கிற இதில் வைக்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற வேஸ் கேண்டில் ஹோல்டரோ இல்லாட்டிக்கு கடையில் இருந்து ஏதாவது வாங்கி கொண்டு வந்தாலுமோ அதில் லைட்டாக டஸ்ட்டுகள் இருக்கும். அதையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு வச்சா தான் எல்லாம் செய்து முடிஞ்சோன்னா பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும். இந்த வேஸ் வந்து ஸ்ப்ரிங் டைம் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளுக்கு வைக்க வாஷ் பண்ணி வடிவாக துடைச்சிட்டு தான் வச்சுருந்தேன். நான் இப்போ திருப்பவும் எடுக்கையும் ஒரு வெட் க்ளாத்தால் வடிவாக துடைச்சிட்டு தான் எடுத்துருக்கிறேன். அது மாதிரி இப்போ ஸ்டோரில் இருந்து வாங்கி கொண்டு வந்த இந்த ட்ரீ பெரிஸும் லைட்டாக கொஞ்சம் டஸ்ட் மாதிரி இருந்தது. அதையும் ஒரு வெட் க்ளாத்தால் துடைச்சிட்டு தான் இப்போ எடுத்து வச்சு கொண்டிருக்கிறேன். இப்படி செய்துட்டு எல்லாம் வைக்க தான் பார்க்குறதுக்கு நல்ல க்ளீனாகவும் ஷைனியாகவும் இருக்கும்.
எங்கண்ட விட்ட எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் எல்லாம் நல்லா பிடிக்கும். அதுவும் இப்போ ஹாலிடேஸில் வீட்டு அனுப்பினா ஏதாவது சாப்பிட்டு கொண்டிருக்கணும் போலயே இருக்கும். அதால் இப்போ கிறிஸ்மஸ் மண்டபடியாக நான் ஒரு ஃப்ரூட் கேக்கும் கொஞ்சம் கப் கேக்ஸும் செய்ய போகிறேன். ட்ரை ஃப்ரூட்ஸை ரம்மில் சோக் பண்ணி ஒரு 10 days வரைக்கும் வைக்கலாம். நான் ஒரு 2 days தான் வச்சினேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஊறின பிறகு ஒரு 2 days பிறகு இந்த கேக் செய்கிறேன். செய்த பிறகு உடனே வெட்டி சாப்பிடாம ஒரு 3 days பிறகு வெட்டேக்க இதில் இருக்கிற ரம் மனம் ஒன்றுமே இருக்காது. நல்ல ரிச்சாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் கொஞ்சம் க்ரோசரி ஷாப்பிங் செய்கிறதுக்காக காஸ்ட்கோவுக்கு வந்திருக்கிறோம். நார்மலாகவே இங்கே பயங்கர க்ரௌடாக இருக்கும். இப்போ ஹாலிடேஸும் வரப்போகுது, பார்ட்டிஸ் எல்லாம் நடக்கும். கேட்கவே தேவையில்லை. பார்க்கிங்கே சரியான கஷ்டமாக இருந்தது. கன நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அல்ஃப்ரேடோ சாஸ் வந்து இங்கே வாங்குறது எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஆனால் குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ கிறிஸ்மஸ் டைம் அண்டபடியாக நிறைய வந்திருக்குது. காஸ்ட்கோவில் டெர்மரிக் பவுடர் பார்க்குறதுக்கு நல்ல கலராக இருக்குது. ஆனால் பெரிய பேக்கில் தான் வச்சிருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக எங்கெண்ட கடையில் வாங்குகிற டெர்மரிக் பவுடர் எல்லாம் நிறைய போட்டால் தான் கறியல் எல்லாம் மஞ்சளாகவே வருது. நெக்ஸ்ட் டைம் இங்கே தான் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். காஸ்ட்கோவில் இப்போ ஷாப்பிங் செய்து முடித்தாச்சு. இதுதான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருந்தது. இதுக்குள்ளே ஒரு 1.5 hours மேலே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். இனி கொஞ்சம் மீட் வாங்க வேண்டியிருக்கு. அதுகளையும் வாங்கி கொண்டு வீட்டை போக வேண்டியதுதான். கிறிஸ்மஸ் டே டின்னருக்கு மீட் ரோஸ்ட் பண்ணி வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் குக் பண்ண போகிறேன். எனக்கு குக் பண்ணுறதெல்லாம் பிடிக்கும். ஆனால் குக் பண்ணுறதுக்கு தான் சரியான டைம் எடுக்கும். அதுவும் இன்றைக்கி வீடியோ எல்லாம் எடுத்து செய்கிறேன்டா இன்றைய டின்னர் எத்தனை மணிக்கு முடியுமென்று தெரியல. அதால் தான் ஹஸ்பண்ட் இப்போ லஞ்சுக்கு வெளியில் போய் வாங்குறதுக்காக வெளிக்கிட்டு நிற்கிறார். நானும் இன்றைய குக் பண்ணுறதெல்லாம் எவ்வளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன்.
சிக்கனை பட்ரை பண்ணி எடுத்துட்டு ஸ்கின்னோட இருக்கிறபடியாக க்ளீனாக இருக்கான்னு ஒரு மேக் ஷுவர் பண்ணி பார்த்துட்டு ஸ்பைசஸ் சேர்க்க போகிறேன். இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒலிவ் ஆயில், சால்ட், அனியன் பவுடர், பெப்பர் பவுடர், கார்லிக் பவுடர், பப்ரிக்கா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் வந்து பூச போகிறேன். ஹோல் சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்ணிக்க தனியாக சால்ட்டும் பெப்பரும் போட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி வச்சாலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஹோல் சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய விதமாக செய்யலாம். எப்படி செய்தாலுமே நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் கூட ஸ்பைஸியாக வேணுமன்றதுக்காக இப்படி எல்லாம் செய்து தான் நான் ரோஸ்ட் பண்ணுறேன். சிக்கனுக்குள்ளே ரோஸ்மெரி, டைம், கார்லிக், அனியன், கொஞ்சம் லீக்ஸ் எல்லாம் சேர்த்து ஸ்டஃப் பண்ணி விட போகிறேன். இப்படி செய்யக்க இதில் இருந்து வர ஃப்ளேவர் எல்லாம் சிக்கன் முழுக்கவே வரும். இதோட பொட்டேட்டோ, கேரட், செலரி எல்லாம் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி சிக்கனுக்கு வெளியில் இப்படி ட்ரேயில் போட்டு விட்டால் சிக்கனை ரோஸ்ட் பண்ணிக்க சிக்கனில் இருந்தும் இந்த வெஜிடபிள்ஸில் இருந்தும் வர வாட்டரும் சேர்ந்து சிக்கனில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். ஃபைனலாக சிக்கன் ரோஸ்ட் பண்ணி முடியக்க இதெல்லாம் கொஞ்சம் பேர்ன் பண்ணின மாதிரி தான் வரும். அதில் சிக்கன் ப்ராத் இல்லாட்டிக்கு வாட்டர் சேர்த்து கிரேவி செய்ய நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் வந்து பேர்ன் பண்ணாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் சேர்க்குறேன். வெஜிடபிள்ஸோடையும் வந்து டைம், ரோஸ்மெரி எல்லாம் சேர்த்துட்டு அவனை 425 டிகிரிஸ் ஃபெரன்ஹைட்டில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையுமே அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். சிக்கன் அவனுக்குள்ளே ரோஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிற டைமில் வந்து கேக் அல்வல் கொஞ்சம் இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் மற்ற ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ 2 டேஸுக்கு முதல் செய்த ஃப்ரூட் கேக் வந்து நல்ல ரிச் கேக்குன்ற வாசத்தோடு நல்லா வந்திருக்குது. கப் கேக்குக்கு ஐசிங் செய்கிற டைமில் வந்து சிக்கன் ரெடி ஆகிடுது. இதில் போட்ட வெஜிடபிள்ஸ் எல்லாம் சிக்கனோட சேர்த்து சாப்பிடக்கு நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த ட்ரேயில் சிக்கன் ப்ராத் இல்லாட்டிக்கு தண்ணி விட்டு நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி போட்டு கிரேவி மாதிரி செய்தும் சிக்கனோட சாப்பிடலாம். சிக்கனை வந்து உடனே ரோஸ்ட் பண்ணின உடனே கட் பண்ணினா சரியான ட்ரை மாதிரி இருக்கும். அதால் ஒரு அலுமினியம் ஃபாயிலால் வடிவாக கவர் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவருக்கு பிறகு கட் பண்ணிக்க நல்ல ஜூஸியாக இருக்கும். அடுத்ததாக பீஃப் ரோஸ்ட் பண்ண போகிறேன். நேற்றே இதில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு வடிவாக ரப் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுருந்தேன். இப்போ மீட் அதில் குக் பண்ணிக்க கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டால் நல்லா, அதால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். இதில் இப்போ நான் பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்தா பிறகு பீஃபில் எல்லா இடமுமே பிடிக்கிற மாதிரி பட்டர் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டாக ஸ்பைசஸ் சேர்க்குறேன். ஸ்டோரில் வந்து பீஃபுக்கு சேர்க்குற மாதிரி நிறைய ஸ்பைசஸ் இருக்குது. நான் வீட்லேயும் சில நேரம் சேர்க்குறது. இந்த டைம் இல்லாதபடியாக இப்போ நான் ஸ்டோரில் இருந்து வாங்கினது இருந்தது அதுதான் சேர்த்துருக்கிறேன். எல்லா இடமுமே வடிவாக பிடிக்கிற மாதிரி போடணும். இதுலேயும் வந்து சால்ட் இருக்குது. ஆல்ரெடி சால்ட் பெப்பர் எல்லாம் போட்டபடியாக கொஞ்சமாக தான் எல்லா இடமுமே சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து பொட்டேட்டோ, கேரட், செலரி, ரோஸ்மெரி, டைம் எல்லாம் சேர்க்குறேன்.
சிக்கனை மாதிரி தான் பீஃபோடையும் இப்படி வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு அதோட ரோஸ்ட் பண்ணி அந்த கிரேவியலோட சாப்பிடக்க நல்லா இருக்கும். பீஃப் குக் பண்ணிக்க சரியான ஸ்லோவாக தான் குக் பண்ணணும். அவனை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் 350 டிகிரிஸ் ஃபெரனைட்டில். இது வந்து ஒரு 3 to 4 hours எடுக்கும் குக் பண்ணுறதுக்கு. இப்போ நான் வந்து பீஃபை இப்போ அவனுக்கு வச்சுட்டு மற்ற வேலையிலெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுத்ததாக சில்லி சிக்கன் செய்துட்டு அதோட சாப்பிட்றதுக்காக ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். நான் இப்போ நல்லா டைம் போனபடியாக சில்லி சிக்கனை நிப்பாட்டிட்டேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தபடியாக ஃப்ரைட் ரைஸ் மட்டும் செய்திருக்கிறேன். பீஃப் ஸ்டில் அவனுக்குள்ள தான் இருக்குது. 3 ஹவர்ஸுக்கு மேலே லோ டெம்பரேச்சரில் விட்டுருந்தேன். நான் இப்போ டெம்பரேச்சரை கொஞ்சம் கூட்டி விட்டுருக்குறேன். மீட் அதோட சாப்பிட்றதுக்காக இப்போ வெஜிடபிள்ஸ் செய்ய போகிறேன். கேரட்டை வந்து இப்படி லென்த் வைஸாக வெட்டிட்டு இதில் ஒலிவ் ஆயில், ஹனி, பெப்பர், கார்லிக் பவுடர், சால்ட் எல்லாம் அதோட ரோஸ்மெரியும் சேர்த்துட்டு கேரட்டில் வடிவ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அவனுக்குள்ளே வைக்க போகிறேன். இதில் சின்ன பொட்டேட்டோஸ் பாயில் பண்ண போட்டிருந்தேன். இதை பட்டரில் ரோஸ்மெரி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அதில் பிரட்டி எடுக்க போகிறேன். அடுத்ததாக பிரசல்ஸ் ஸ்ப்ரவுட்ஸை வந்து பிளான்ச் பண்ணி எடுத்துட்டு பட்டரில் நிறைய கார்லிக் சாப் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் ரோஸ்மெரியும் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறேன். டின்னருக்கு லேட் ஆனபடியாக நான் லாஸ்ட் மினிட்ல குக் பண்ணினோண்டுமே வீடியோ எடுத்து போடையில். இப்படி தான் இந்த வருஷம் கிறிஸ்மஸை வந்து நான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். கிறிஸ்மஸ் டே அண்டுமே வந்து எல்லோரும் வீட்டில் நின்றபடியாக கிறிஸ்மஸ் டேக்கு ஸ்பெஷலாக குக் பண்ணி ஃபேமிலி எல்லாருமே உண்டாயிருந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருந்தேன். இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்டா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.